வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வா வா சீக்கிரம் வெளியில வா. சரி சரி சரி. ஏய் வெண்ணிலா, என்னடி கோலம் இது நடு ராத்திரில? ஏதோ மோகினி மாதிரி. எனக்கு ஒரு நிமிஷம் நெஞ்சே நின்னு போச்சு. அட போமா, நான் ஒரு செகண்ட் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் திரும்ப உன் ரூமுக்கே வந்திருக்கேன். கோமா ஸ்டேஜ்க்கா? ஐயோ, என்னடி சொல்ற? உடம்புக்கு என்னாச்சு உனக்கு? ஓ அம்மா, எனக்கு உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்ல போற விஷயம் அப்படி. விஷயமா? அப்படி என்னடி விஷயம்? அதுவும் இந்த நடுராத்திரில தூக்கத்துல எழுப்பிதான் விஷயத்த சொல்லணுமா? இப்ப நீ எனக்கு கொஞ்சம் பேச விடுறியா? சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசு. சரி சொல்லு. உன் அருமை மருமக என்ன வேலை பண்ணிருக்கா தெரியுமா? சிங்கப்பூர் போறேன்னு சொல்லிட்டு என்னமோ கோடி கணக்குல டர்ன் ஓவர் பண்ற முதலாளி மாதிரி கிளம்புறாள்ல. ஆமா, அதுக்கு என்ன? அவ சிங்கப்பூர் போனா நல்லதுன்னு நீ தானடி சொன்ன? ஐயோ அம்மா, நான் தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு. இப்போ சிங்கப்பூர்ல அவ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலையாம். அம்மா, அவ சிங்கப்பூருக்கே போலையாமா. சிங்கப்பூருக்கு போலியா? என்ன வெண்ணிலா நீ குழப்பற? அம்மா, அந்த தொழிலதிபர் மேடம் சிங்கப்பூர் போறேன்னு போய் சொல்லிட்டு நீ சொல்லுவியே சிபிசிஐடின்னு, அந்த வேலை பாக்குறதுக்காக மலேசியா போறா. என்னது, மலேசியா போறாளா? ஏய், ஒழுங்கா சொல்லு. சிங்கப்பூருங்கிற மலேசியாங்கிற என்னதாண்டி விஷயம்? ஒன்னையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே எனக்கு வயசாயிடும் போல இருக்கு. மா சரி, நல்லா கேட்டுக்கோ. பாயிண்ட் நம்பர் 1, மகா சிங்கப்பூர் போல மலேசியா தான் போறா. பாயிண்ட் நம்பர் 2, மலேசியாக்கு போய் மேக்னாவை பத்தி துப்பறிய போறா. 3வது பாயிண்ட், அது முக்கியமான பாயிண்ட். மேக்னாவை பத்தி மலேசியால இருந்து ஏதோ ஒரு கதையை இறக்கி இங்க கதிர் கல்யாணத்தை நிறுத்த போறா. சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதானே, தப்பு பண்றவள விட்டுருங்க, தப்பு நடக்க போகுதுன்னு சொல்றவள சந்தேகப்படுங்க. இந்த உலகம் ஏன் உருப்படாம இருக்குன்னு இப்பதான் தெரியுது. உலகம் எப்படி வேணாலும் கிடக்கட்டும், உனக்கு எப்படி தெரியும்னு எனக்கு சொல்லு. அம்மா, நான் மொட்டை மாடியில இருந்து வரும்போது, மொட்டை மாடிக்கு எதுக்கு போனேன்னு கேட்காத தயவு செஞ்சு. துணி காய போட தான் போனேன். போட்டுட்டு வரும்போது செல்வமும் மகாவும் இந்த விஷயத்த பத்தி பேசி ரூம்ல செம்ம சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சிங்கப்பூர் போறேன்னு போய் சொல்லிட்டு நீ மேக்னாவை பத்தி விசாரிச்சு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு மலேசியாவுக்கு போறியான்னு செல்வம் அவளை திட்டிட்டு இருந்தான். அதுக்கு அவ என்ன சொன்னா? வேற என்ன சொல்வா? ஆமா, நான் மலேசியாக்கு தான் போறேன், நீ என்ன சொன்னாலும் நான் போவேன்னு சொல்லிட்டா. அடங்க மாட்டேங்கிறா இல்ல அவ? நாளுக்கு நாள் அவளுக்கு திமிரு ஏறிக்கிட்டே போகுது. அந்த திமிர அடக்குற பவரு உன்கிட்டதாமா இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அவளை மலேசியாக்கு போக விடாம இங்கேயே உட்கார வைமா. இல்லன்னு வச்சுக்கோ, நாம கதிர் கல்யாணத்தை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கோம், அவ கல்யாணத்தை கனவாக்கிட்டு போயிடுவா. அது மட்டும் நடக்காது வெண்ணிலா. கதிர் மேகனா கல்யாணம் நடக்கும், பிடியட்டும். அந்த மகாவை நான் என்ன கதி பண்றேன்னு மட்டும் நீ பார். இந்த ஸ்பிரிட் தாமா உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ பண்ண போற சம்பவத்தை பார்க்க ஐ எம் வெயிட்டிங். நம்ம வேலை முடிஞ்சது. நான் உங்க பேச்ச மீறி நீங்க சொல்றதுக்கெல்லாம் எதிர்மாறாவே நடக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா நான் இப்பவும் உங்க கூட தான் நிக்கிறேன். நம்ம குடும்பத்துக்காக தான் நிக்கிறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிற காலம் சீக்கிரமாவே வரும். அது வரைக்கும் உங்க கோவத்தை தாங்கிக்க நான் பழகிக்கிறேன். அம்மா, என்னால முடியலையே. மா மா என்னாச்சு? அப்பா, அம்மாவுக்கு என்னாச்சுப்பா? கௌரிக்கு மூச்சு முட்டல் வந்துடுச்சுப்பா.
அதை இப்ப நினைச்சாலும் பதறுதுப்பா. பிரஷர் அதிகமாகி மூச்சு விட முடியாம ரொம்ப திணறி போயிட்டாப்பா. என்னது? நாங்க இங்க தானே இருக்கோம், கூப்பிட்டுருக்கலாம்ல. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. வெண்ணிலா தான் சத்தம் கெட்டதை பார்த்துட்டு வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணாப்பா. நான் மேக்னாவோட அப்பாக்கு தான் கால் பண்ணேன். அவர் தான் டாக்டரை வர வச்சாரு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, ஆனா பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இவங்க ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மனசை ரொம்ப அமைதியா வச்சுட்டாலே ரிலீஃப் ஆகும். நாளன்னைக்கு என் தம்பியோட கல்யாணம் டாக்டர். அந்த டென்ஷன்லயே ஸ்ட்ரெஸ் ஆகி பிரஷர் ஏறி இருக்கும். புரியுதுமா, ஆனா இத்தனை பேர் இருக்கீங்க, கல்யாண வேலைலாம் நீங்க பாத்துக்கோங்க. இவங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஓடி ஆடி வேலை செய்யற நிலைமையில எல்லாம் இவங்க கண்டிஷன் இல்ல. கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். இந்த மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுங்க. பட் மருந்து மாத்திரையை விட மென்டலி பிசிக்கலி இவங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா ரொம்ப முக்கியம். ஓகே மேம், நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். சரி. இவ்வளவு சீரியஸா இருக்கு. வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லாம யாருக்கோ கால் பண்ணிருக்கீங்க. சரி, கால் பண்ணதுக்கு அப்புறமாவது சொல்லிருக்கலாம்ல. டாக்டர் வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பா, நீங்களும் சேர்ந்து இப்படி பண்ணிருக்கீங்களே. நான் தாண்டா சம்பந்திக்கு கால் பண்ண சொன்னேன். எதுக்கு இப்ப நீ கத்திக்கிட்டு இருக்க? மா மா கௌரி, அம்மா, பாத்து. கௌரி, கௌரி, நீ டென்ஷன் ஆகாதமா. நான் பேசிக்கிறேம்மா, நீ அமைதியாருமா. தயவு செஞ்சு அமைதியாரு. பிரஷர் ஏறிட போகுது. எப்பா செல்வம், இன்னைக்கு ஃபங்க்ஷன் வேற இருக்குன்னு பதறிதான்ப்பா. கௌரி சம்பந்திக்கு ஃபோன் பண்ண சொன்னா. தயவு செஞ்சு நீயும் கோவப்படாதப்பா. எனக்காக கொஞ்சம் பொறுமையா இரு செல்வம். என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. இந்த நேரத்துல தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? எந்த ஜென்மத்து பாவமோ இப்படி நிம்மதி இல்லாம ஆக்கி பாக்குறானே அந்த கடவுள். அம்மா, டாக்டர் தான் சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, கொஞ்சம் தான் அமைதியா இரும்மா. உனக்கு இருக்கிற பிரஷருக்கு அந்த பிரஷரை செக் பண்ற மிஷினே வெடிச்சிருமோன்னு நான் பயந்துட்டேன். நீ வா, முதல்ல ரெஸ்ட் எடு வா. என்னது? ரெஸ்ட் எடுக்கணுமா? ஆறு அமர உட்காந்து நான் ரெஸ்ட் எடுத்தா வேலையெல்லாம் யாரு செய்வாங்க? எனக்குன்னு யார் இருக்காங்க? நல்லதோ கெட்டதோ என் வேலையை நான் தானே பார்க்கணும். நான் பார்த்துக்கிறேன்.